Hello everyone, welcome to Cousins Cooking. இன்னைக்கு நான் மிடில் ஈஸ்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட் பஸ்பூசா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 3 முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நான் அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் 1 கப் சர்க்கரை அதில் சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா திருப்பியும் நல்லா அதை பீட் பண்ணுங்க. ஒரு 2 to 3 minutes அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா பீட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட நான் 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். டெசிகேட்டட் கோகோனட் இல்லாதவங்க நம்ம துருவின தேங்காவை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆயிடும். நான் அப்படி தான் செஞ்சு இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/2 கப் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் 1 கப் மைதா நான் சேர்க்குறேன். 1 கப் மைதா சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் 1 கப் ரவை சேர்க்குறேன். ரவை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 9 inch பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த பேனை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பேட்டரை அந்த பேனில் நான் ஊற்றுறேன். ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம அதில் கொடுக்கலாம். நான் பாதாமை ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த பாதாமை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓவன் இல்லாதவங்க ஒரு வெசலில் உப்பு சேர்த்து ஒரு 10 to 15 minutes அதை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை உள்ளே வச்சுட்டு 30 to 40 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் அதை பேக் பண்ண விடுங்க. நான் இன்றைக்கி ஓவனில் செய்ய போகிறேன். என் ஓவனை ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 300 degreeல 40 to 45 minutes டைமர் செட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பேக் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 கப் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா 500 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 4 to 5 ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. பஸ்பூசா நல்லாவே பேக் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் கட் பண்ணி ஸ்லைஸ் போடுறேன். கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பஸ்பூசாவை பிளேட்டிங் பண்ண போகிறேன். பிளேட்டிங் பண்ண பஸ்பூசா மேலே நான் சுகர் சிரப்பை ஊற்றுறேன். எல்லா இடத்துக்கும் வர மாதிரி சுகர் சிரப்பை ஊற்றிக்கோங்க. லெஃப்ட் ஓவர் சுகர் சிரப்பு அந்த பேனில் உள்ள பஸ்பூசா மேலேயும் நான் அதை ஊற்றுறேன். உண்மையிலே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் வீட்டில் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த பஸ்பூசாவை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you so much for watching and please keep supporting Cousins Cooking Team. Thank you once again.